கோவையில் இருக்கக்கூடிய பீலமேடு ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அற்புதமான துளசி நீர் தடாரி வச்சு பக்கத்தில் அற்புதமான உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, செந்தூரம். அந்த பிரசாதத்தை வச்சு அங்கே சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா, அசோகவனத்தில் சீத்தைய அனுமன் பார்த்து ராமனுக்கும் சீத்தைக்கும் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய உணர்வு அந்த கோவிலுக்கு போனால் வரும். எப்படி மகாராணிகள் நல்ல செய்தி சொன்னால் தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, தூதர்களுக்கு பரிசளிப்பாலோ, அசோகவனத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றுதான் வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க. இந்த இடத்தில் தான் சீதா அம்மாவை பார்த்து ஆஞ்சநேயர் கேட்டார், அம்மா நெற்றியில் இது என்ன என்று கேட்டபோது, இது செந்தூரம். உங்களுக்கு கணவன் என்பதால் நெற்றியில் வைத்து கொண்டீர்கள், எனக்கு அவர் தலைவன் என்பதால் உடல் முழுக்க பூசிக்கொள்கிறேன். முதல்ல இலங்கை மாநகரம் போனபோது வாளில் தீ வச்சிட்டாங்க. தீக்காயத்தை குளிர்வதற்குத்தான் சந்தன அலங்காரம். ஏன் வெண்ணெய் காப்புன்னா, அனுமன் தான் நிறைய முறை போரிலே போரிட்டான். அப்போ அந்த விழுப்புண்கள் காயத்துக்கு கழும்பு தடுவது போல வெண்ணெய் தடவிய தொடங்கினாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே புகழ்வாய்ந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர், கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய கம்பீரமான நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர், நம்முடைய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே பனித்துளி போல ஓடச் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கோவை மாநகரத்து பீளமேட்டு ஆஞ்சநேயர். இதையெல்லாம் கண்முன்னே உங்களுக்கு காலை நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் கொண்டு வருவதன் நோக்கமே நீங்கள் பயணம் செல்லாமலே இல்லத்திலிருந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று. இந்த கோவையில் இருக்கக்கூடிய பீலமேடு ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அற்புதமான நீர், துளசி நீர் சடாரி வச்சு பக்கத்தில் அற்புதமான உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, செந்தூரம். இதை வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை வச்சு அங்கே சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா, அசோகவனத்தில் சீத்தைய அனுமன் பார்த்து ராமனுக்கும் சீத்தைக்கும் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய உணர்வு அந்த கோவிலுக்கு போனால் வரும். ஏன்னு சொன்னால், பீலமேடு ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு தலத்தை பார்க்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள் அந்த கோவிலினுடைய பெருமையும் ஆஞ்சநேயர் சிறப்பையும் எதிர்பார்ப்பில்லாமல் சொல்கின்றார்களே, அதுதான் இறைப்பணி. அண்மையில் நாம் இலங்கை மாநகரத்திற்கு சென்றபோது முதலில் அனுமன் சீத்தம்மாவை பார்த்த இடத்தை பார்த்தோம். நாம் நிறைய முறை உங்களுக்கு ராமாயணத்தின் சிறப்பை சொல்லியிருக்கேன். அன்னை சீத்தை துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்தபோது உள்ளே ஓடி வந்து அவர் சொன்ன வார்த்தை, அண்டர் நாயகன் அருள் தூதன் நான். மா சீதாம்மா, உன் கணவருடைய தூதன் நான், தொண்டன் நான், தோழன் யான்னு கனையாளி கொடுத்தா. அதுக்கு முன்னாடி சீதாம்மா தூக்கு போட்டுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன்னா தன்னிலை மறந்து. பிறகு இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அங்கு இங்கு இருந்த வெற்று இலைகளை பறித்து, வார்த்தையை கவனிக்கணும், வெற்று இலைகளை பறித்து அந்த கொடியிலே மலர் மாலை போல சூடி, எப்படி மகாராணிகள் நல்ல செய்தி சொன்னால் தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, தூதர்களுக்கு பரிசளிப்பாலோ, அசோகவனத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றுதான் வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க. அதனால்தான் இன்றைக்கும் நம்ம காரியம் ஜெயமாகனா, அது பீலமேடாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், நங்கநல்லூராக இருக்கட்டும், தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கட்டும், வெற்றிலை மாலை போடுறோம். சீதாம்மாவை பார்த்த அந்த இடமும் அங்கே ஓடக்கூடிய நீர்க்காட்சியும் நாம் இலங்கையில் பார்த்தோம். அதை எடுத்து பிரயோஜனம் பண்ணிக்கணும். அந்த கோவிலை அப்படியே பராமரிக்கிறாங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் நெடும்பயணம் பண்ணால் ஆளுயரத்துக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு தனி ஆலயம் கட்டி நாள்தோறும் அன்னதான வழிபாடு, பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கொழும்பு மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்க நகை வணிகர் திரு மகேஷ் குடும்பத்தார் பிரத்யேகமாக பூஜை செய்து அன்றைக்கு அன்னதானங்கள் எல்லாம் பண்ணி அனுமன் பெருமைகளை எல்லாம் புத்தகமாக கையடக்கமாக கொடுத்தார்கள். அவர்களும் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தை அதிகாலை இலங்கையிலே பார்த்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த பதிவு. ஐயா மகேஷ் ஐயா அவர்களோடு அந்த திருக்கோவிலினுடைய பட்டாச்சாரியர்களை நேர்காணல் பண்ண போது சொல்கின்றார், இந்த இடத்தில்தான்
சீதா அம்மாவை பார்த்து ஆஞ்சநேயர் கேட்டார், அம்மா நெற்றியில் இது என்ன என்று கேட்டபோது, இது செந்தூரம். எதற்கு என்றபோது, என் கணவன் நீள் ஆயுளும் நிறை ஆரோக்கியமும் பெறுவதற்காக நான் செந்தூரம் வைத்திருக்கிறேன். அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் சொல்கின்றார், உங்களுக்கு கணவன் என்பதால் நெற்றியில் வைத்து கொண்டீர்கள், எனக்கு அவர் தலைவன் என்பதால் உடல் முழுக்க பூசிக்கொள்கிறேன், உடல் முழுக்க பூசிக்கொள்கிறேன் என்று அன்று முதல் ஆஞ்சநேய பெருமான் இந்த ஹோலி பண்டிகைக்கு எல்லாரும் வண்ணம் பூசுகிற மாதிரி உடம்பு முழுக்க செந்தூரம் பூசப்பட்ட ஒரே கடவுள் ஆஞ்சநேய பெருமான் தான். அவருக்கு காரிய சக்தி ஆஞ்சநேயர்னு பேர் வைப்பாங்க. நீங்கள் எந்த காரியம் உங்களுக்கு முடியலனாலும் 108 ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஒரு மாலையாக போடலாம். ஆஞ்சநேயர் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஏனென்றால் நன்றி மறவாத செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா ஆஞ்சநேயர் ராமன் தான். ராமன் கடைசி வரைக்கும் ஆஞ்சநேயர் மீது அன்பு செலுத்தினார். ஆஞ்சநேயர் ராமன் மீது பக்தி செலுத்தினார். கடல் தாண்டினாலும் காரியம் செய்தாலும் எல்லாம் என் தலைவன் என்று நம்பிக்கையோடு உண்மையோடு விசுவாசத்தோடு இருந்தார். இன்றைக்கு பல பேர் ஆஞ்சநேயர் கையில் கட்டிக்கிறாங்க இதுலேருந்து இது வரைக்கும். ஆனால் நன்றி விசுவாசமாக இல்லை. அது அவரவர்கள் சிந்தனைக்கே விட்டுடுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் ஏன் ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்புன்னா, அவர் உடன் முழுக்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ராவண முதல்ல இலங்கை மாநகரம் போனபோது வாளில் தீ வச்சிட்டாங்க. தீக்காயத்தை குளிர்வதற்குத்தான் சந்தன அலங்காரம். ஏன் வெண்ணெய் காப்புன்னா, அனுமன் தான் நிறைய முறை போரிலே போரிட்டான். அப்போ அந்த விழுப்புண்கள் காயத்துக்கு களும்பு தடுவது போல வெண்ணெய் தடவிய தொடங்கினாங்க. இப்படி ஆஞ்சநேய பெருமானுடைய சிறப்புகள் ஆயிரம் உண்டு என்றாலும் காரிய சக்தியை தருகின்றவன். சீதா பிராட்டிக்கு ராமபிரான் நாமத்தை சொல்லி உயிரை தந்தவன். சீத்தையை பார்த்தேன் கண்டேன் கற்பினுக்கு அணியவளை என்று சொல்லி ராமன் உயிரை மெய்ப்பித்து தந்தவன். இப்படி எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கூட இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் சொல்லப்படுகிறாரோ அங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படும். ஆஞ்சநேயரும் ராமத்தையும் இருவிழிகளாக நாம் பின்பற்றினால் என்றும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ராம் ராம்.